வணக்கம் நண்பர்களே. இப்பொழுது நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து ஒரு குரூப் இந்த பொருளை விற்றுக்கிட்டு இருக்காங்க. இது டெரக்கோட்டா தோசை தவா, சப்பாத்தி தயார் பண்ணுறது, ஆப்பம் தயார் பண்ணுறது, இந்தமாரிங்க. இதில் அசைவ உணவுகளையும் நீங்கள் தயார் பண்ணலாங்க. இதுதாங்க அவங்க ஒரு கடை. பாருங்கள், நாடோடிகள் மாரி வந்துட்டாங்க. ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்காங்க. இந்த பொருளை விற்கிறாங்க. இந்த பொருளோட விலை அவங்க 200 ரூபா சொல்கிறாங்க. பட் நான் பேரம் பேசி வாங்கினது 100 ரூபா. 100 ரூபாய்க்கு தான் அது ஒர்த்து. அந்தளவு இது 200 ரூபாய்க்கெல்லாம் ஒர்த்து கிடையாது. ஆனால் இதை வாங்கி இதை நீங்கள் சமைக்கிற அளவுக்கு ரெடி பண்ணணும். இதை உடனே அப்படியே சமைச்சா எதுவும் செட் ஆகுது, எதுவும் வராது. இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கஞ்சி தண்ணி இருக்குங்களா, சாதம் வடிக்கிற கஞ்சி தண்ணி, அதில் ஒரு 2 நாள் 3 நாள் ஊற வச்சு 4ஆவது நாள் ஏதாவது ஒரு எண்ணெயில் போட்டு தீ சூடுபடுத்திடுங்க. அதுக்கப்புறம் தான் இது செட் ஆகுங்க சமைக்கிறதுக்கு. இது சிறிய லெவலில் இந்த உணவகங்கள் ஓட்டல்கள் நடத்துகிறாங்க பாருங்கள், அவங்க வாங்கி வச்சுக்கலாங்க. அது இந்த சிறிய லெவலில் வித்தியாசமான உணவுப் பொருட்களை இந்த மண்பாண்டத்தில் சமைச்சு சாப்பிட்டா நல்ல ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்குங்க. இது ஆன்லைனில் விற்கிறாங்க. மக் தோசை ரவா, அதாவது மக் தவான்னு விற்கிறாங்க. இதுக்கு அழகான கைப்பிடிலாம் போட்டு இருக்குங்க. பட் எச்சரிக்கையாக தான் இதை பயன்படுத்தணும். ஒரு முறை யூஸ் பண்ணி கீழே விழுந்து உடஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதாங்க. இதுக்கான நியாயமான விலை 100 ரூபா தான். உங்கள் பகுதியிலும் இந்த பொருள் கிடைக்கும். இப்போ எல்லா ஊர்லேயும் இது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இவங்களோட இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ராஜஸ்தான்லேருந்து இதை தயார் பண்ணி ஒரு வாகனத்திலே எடுத்துகிட்டு நினச்ச இடத்துல கடையை போட்டு சம்பாதிக்கிறாங்கங்க. அதுதான் இவங்களோட வித்தியாசமான ஒரு தொழில். ஸோ யாருக்காவது இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தணும்னு விரும்புனீங்கன்னா உங்கள் பகுதிகளில் வருங்க. சென்னை போன்ற நகரங்கள்லாம் முன்னாடியே போச்சு. இப்போ நம்ம ஊருக்கு, அதாவது நான் பாண்டிச்சேரியில் இதை பார்த்து எடுத்துகிட்டு வரேன். ஒவ்வொரு ஊர்லேயும் இவங்க கடை போட்டு விற்கிறாங்க. இதோட உண்மையான விலை 100 ரூபா தாங்க. அதிகபட்சம் 130 ரூபா வருங்க. அவ்வளோதான். அதை சீசனிங் பண்ணிக்கணும். இப்போ நான் எப்படி பண்ணுறேன்பதை பார்த்துங்க. கஞ்சி தண்ணிலாம் இல்லாதவங்க சோள மாவு, ஸ்டார்ச் பவுட்ரு வாங்கிங்க, கிழங்கு மாவு, அதை கரைச்சி அதில் ஊற விடுங்க. இதுவும் ஸ்டார்ச் தான். சோள மாவும் கார்ன்ஃப்ளவர்ன்றாங்க பாருங்கள், அதை கொதிக்க வச்சு அதையும் நீங்கள் ஒரு 3 நாள் இதேமாரி ஊற விடணுங்க. அப்போ தான் இது சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் கலர் ப்ளஸ் சேனலில் சப்ஸ்கிரைபர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.